இப்ப அவர் சொல்ற பட்ஜெட்ல ஒண்ணும் இல்லை, மத்திய பட்ஜெட்ல ஒண்ணும் இல்லை, மத்திய பட்ஜெட்ல ஒண்ணும் இல்லை, முட்டைதான் இருக்கு, முட்டைதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் அப்பா முட்டைதான் போடுறாரு, இவரு முட்டைதான் போடுறாரு. நான் அவர் போடதான் சொல்லல, போடதான். ஆக இன்றைக்கு மத்திய பட்ஜெட்டிலே ஒன்றுமில்லை. ஆக மத்திய அரசை கண்டித்து அதற்கு துணை போகிற அடிமை அதிமுகவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் என்று நீங்கள் அறிவித்திருக்கிறீர்களே, உங்களுக்கு மானம் இல்லையா, வெட்கம் இல்லையா, ரோஷம் இல்லையா? தொடர்ந்து 3 முறை பாரத பிரதமராக மாண்புமிகு மோடிஜி அவர்களை இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த இந்திய திருநாட்டை உலக நாடுகளிலே வல்லரசு நாடாக, வளர்ச்சி மிகுந்த நாடாக அவர் தலைமை தாங்கி வழிநடத்துகிற காரணத்தினால்தான் இந்த இந்திய திருநாட்டை ஆளுகிற தகுதி மோடிஜி அவர்களுக்கு இருக்கிறது என்று இந்த இந்திய திருநாட்டில் இருக்கிற வாக்காளர்கள் இன்றைக்கு தீர்ப்பு அளித்திருக்கிறார். வளர்ச்சி பாதையிலே இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. இப்போது நடைபெறுகிற இந்த நிதிநிலை அறிக்கை விவாதத்திலே மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2026-27ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை கடந்த 1ஆம் தேதி தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டிலே நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம். கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இடம்பெறவில்லை, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திமுக கட்சியை சேர்ந்தவர்களே, தோழமை கட்சியை சேர்ந்தவர்களே, நீங்கள் தூங்குவதை போல நடிப்பதை இந்த மக்கள் நம்ப மாட்டார். 53.47 லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்திய திருநாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருப்பவர் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 9வது முறையாக இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பெருமை சேர்த்திருக்கிறார். அது வைத்திருக்கிறோம். ஏன்னா நீங்க நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வீங்க, 5 வருஷத்துல 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை உயர்ந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மத்திய நிதிநிலை அறிக்கையிலே கடன் எவ்வளவு, இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இன்றைக்கு கடன் சுமையை இந்திய நிதிநிலை அறிக்கையிலே மக்களை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். 56.1% கடந்த ஆண்டு நிதியாண்டில் இருந்த கடன் சுமை இன்றைக்கு 55.6% இன்றைக்கு குறைவதற்கான மதிப்பீடுகளே இந்த நிதிநிலை அறிக்கையில இடம்பெற்றிருக்கிறது. அது உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? அவருடைய உடன்பிறவான சகோதரி கனிமொழி அவர்கள் மகளிர் மாநாடு, அவர் பெற்றெடுத்த பின்னர் உதயநிதிக்கு இளைஞரணி மாநாடு, அவருக்கு கமிட்டி மாநாடு, பூத் கமிட்டி மாநாடு, இந்த மாநாடு எடுத்து நடத்தியிருக்கேன். மகன் ஆடுவதற்கு மாநாடு ஆடுகிற முதலமைச்சரை இந்த நாடு கண்டுபிடிக்கும். அதை அறிவிக்கக்கூடியவர்களே, இந்த சோழவனம் பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, ஜனகை மாரியம்மனுடைய திருப்பாதத்திலிருந்து உங்களை வணங்கி கேட்டுக் கொள்கிறோம். இந்த தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் என்று சொன்னால், தமிழக மக்களை காக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இருக்கிற ஒரே தீர்வு எங்குவரை தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை, உலக தமிழர்களுடைய ஒரே அடையாளம், தாய் உள்ளம் ஒன்று, உள்ளம் ஒன்று, நம்மையெல்லாம் அரவணைத்து வருகிற தமிழர்கள் சாமியாக, அம்மாவின் மறு வடிவமாக, புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் மறு வடிவமாக, காலம் வந்த முறை, காலம் கண்டெடுத்த புதினம், நாம் போற்றி பாதுகாத்து வேண்டிய புதையம், புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சர் அறிவியல் அமர்த்துவதுதான் நமக்கு ஒரே. நாளைக்கு பால் எவ்வளவு செலவழிப்பீங்க?
நன்றி.